ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோங்க. சிறுதானியத்தை வச்சு ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டிக்ரெயின் தோசை தாங்க வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சத்து நிறைஞ்ச தோசை. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி தோசையை வந்து சாப்பிடுங்க. இதை வந்து தோசையாக ஊற்றுறப்ப தான் இன்னுமே வந்து சாஃப்டாக இருக்கும். இட்லியை விட இதை வந்து தோசையாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது 1 கப் வந்து வரகு, 1 கப் வந்து சாமை, 1 கப் வந்து திணை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் வந்து முழு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட உடச்ச பாசிப்பருப்பு தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட வந்து எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. அடுத்ததாக 1 கப் வந்து கொள்ளு பருப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரு 1/2 கப் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கலாம். தோல் உளுந்து இருந்தால் இன்னுமே நல்லது, இல்லைனா முழு வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்புக்கு மேலே நீங்கள் வந்து உளுந்து வந்து சேர்க்காதீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு எப்பயும் நம்ம தோசை மாவு கரைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நைட் ஃபுல்லாக நல்லா வந்து புளிக்க வச்சுருங்க. மறுநாள் காலையில் தோசை ஊற்றுனீங்கன்னா உங்களுடைய தோசை ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை வந்து சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து சிறுதானியம் இருக்குது, சத்து இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசையில் அவங்களுக்கு தெரியாமல் சத்தை வந்து ஒழிச்சு கொடுத்துருங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட் ஸ்நாக்ஸுமே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அடுத்ததுமே ஒரு தோசை வெரைட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே சத்தான சிறுதானியத்தை வச்சு தான் இந்த தோசை வெரைட்டி வந்து பார்க்க போகிறோம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் வந்து திணை வந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் நீங்கள் வந்து இட்லி அரிசி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இட்லி அரிசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப், எந்த கப்பால் நீங்கள் வந்து இட்லி அரிசியும் திணையும் வந்து மெஷர் பண்ணிங்களோ அதுலேருந்து 1/2 கப் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5-6 தடவை நீங்கள் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா திணையில் மேலே உமி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். அதனால் ஒரு 5-6 தடவை கண்டிப்பாக இதை வந்து வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வாஷ் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆரம்பத்தில் அந்த உமி மாதிரி இருக்கிறது மேலே வந்து மிதந்து வரும். அடுத்ததான் நீங்கள் ஒரு 4-5 தடவைக்கு அப்புறம் நல்லா கிளியரான தண்ணி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஊற வைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி கலங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஒரு 3rd டைம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னுமே நிறைய அந்த உமி வந்துருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு உப்பு சேர்த்து புளிக்க வச்சு நம்ம வந்து தோசையாக வந்து ஊற்ற போகிறோம். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியை விட இது வந்து தோசையாக ஊற்றுறப்ப தான் இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தோசையாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. திணை மாவில் நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து தோசையாக ஊற்றுறப்ப ஸ்வீட்டாக இருக்குமான்னு பயப்படாதீங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு கார சட்னி வந்து தொட்டுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து சிறுதானிய தோசை செய்யலான்றதையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ரெசிபியுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட திணை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் எடுத்து போடுறப்பே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பியான ஒரு தோசையை வந்து செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே இரும்பு சத்து அதிகமுள்ள ஒரு சிறுதானியத்தை தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவுமே நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ராகி. இந்த ராகியை நான் வந்து மாவாக வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ராகி இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்தா அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்றதுனால நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையுமே வந்து பரவி இருக்கும். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாவு வந்து பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த மாவு வந்து பிசைகிறப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசையணுன்ற அவசியம் கிடையாது. மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வந்து பிசையணும். இல்லைனா வந்து தோசை மாவு மாதிரி நல்லா நீர்த்து போயிடும். இப்போ நம்மளுடைய மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து பிசைஞ்சிட்டோன்னு பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஒரு 3-4 உருண்டைகளாக வந்து பிரிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம் தோசைக்கல்லில் தட்டி. அதனால நான் இப்போ ஒரு 3 போர்ஷனாக இதை வந்து பிரிச்சுருக்கேன். மறக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் வந்து பிசைஞ்சிருக்கணும். இப்போ நம்மளுடைய இந்த ராகி உருண்டைகளை தனித்தனியாக நம்ம தோசைக்கல்லில் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க.
தட்டிட்டு நெய் இல்லைன்னா வந்து சாதா எண்ணெய் விட்டு நீங்கள் இதை 2 பக்கமே நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு உங்களுடைய ராகி மாவு நல்லா வந்து வெந்திருக்காது. இப்போ நம்ம வந்து நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் விட்டு இதை வந்து 2 பக்கமும் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் 2 பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற ரேஷியோவில் மீதி பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க. 1 கப் வறுத்த கருப்பெல்லு தாங்க எடுக்கணும். வெள்ளை எள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கருப்பெல்லு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது இப்போ 1 கப் வந்து நிலக்கடலை 1 கப் வந்து கருப்பெல்லு எடுக்கிறீங்கன்னா 1 கப் வந்து வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த ராகியுமே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றா அரைச்சிங்கன்னா சரியாக வந்து அரைப்படாது. அதனால் தனித்தனியாக வந்து அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வந்து கலந்துக்க போகிறோம். கலந்துட்டு உங்களுக்கு வந்து வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து சேர்த்துட்டு நெய் பால்னு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா மல்லாட்டையில் கண்டிப்பாக ஒரு ஈரப்பதம் இருக்கும், வெல்லத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும், எள்ளுலேயுமே இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து பிடிச்சிடலாம். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா நீங்கள் வந்து காய்ச்சின நெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும்னா பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எதுவுமே இல்லாமல் தான் வந்து பிடிச்சிருக்கேன். தேங்காய் துருவல் போட்டு இதை வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற சிறுதானியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பை வச்சு 2 சூப்பரான ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க கிட்ட கம்பை எடுத்துகிட்டு போய் கொடுத்து சாப்பிடுங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுவும் பழக்கமே இல்லாமல் திடீர்னு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் கூட வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை மாற்றி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்நாக்ஸாவோ இல்லைன்னா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ வந்து சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். கம்பு நீங்கள் வந்து மாவாக கிடைச்சாலும் சரி இல்லைன்னா வீட்டில் அரைச்சாலுமே சரி. நான் வீட்டில் அரைக்கிறது எப்படின்ட்டு நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து சொல்கிறேன். இப்போ இது வந்து மாவாக வந்து வாங்கினது. ஸோ இந்த மாவை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் சோம்பு, காஞ்ச மிளகா இல்லைன்னா ஊறுகாய் மிளகா, பச்சை மிளகா இது எது வேணால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வெறும் வெங்காயம் உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கையால் ஒரு தடவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையுமே வந்து கலந்துருக்கும். இல்லைன்னா அங்கங்கே வந்து இருந்துடும். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணாதீங்க. சால்ட்டு தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எத்தனை போர்ஷனாக வந்து பிரிக்க முடியுமோ பிரிச்சுட்டு ஒரு வாழை இலையில் தட்டி இந்த மாதிரி சூடான கல்லில் வந்து போட்டுக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா நான் ராகி ரெசிபியில் சொன்ன மாதிரி ஒரு ஈர துணியை நல்லா வந்து புரிஞ்சுட்டு அதில் தட்டி கூட நீங்கள் வந்து கல்லில் வந்து வச்சுக்கலாம். நான் அதில் வந்து வாழை இலை காட்டாததுனால இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாழை இலையில் வந்து காட்டுறேன். நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு உங்களுடைய கம்பு மாவை வந்து அந்த அடை மாதிரி நீங்கள் வந்து தட்டிட்டு 2 பக்கமும் நல்லா நல்லெண்ணெய் விட்டு திருப்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராகி அடை வந்து ரெடிங்க. நீங்கள் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் இதை வந்து கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு தடவை ராகி அடையை அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொடுங்க. அவங்க விரும்பி வந்து சாப்பிட்ருவாங்க. இதில் கம்பு இருக்குன்னு அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நம்ம வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்கிற இந்த கம்பை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட 2வது ரெசிபிக்கு வந்து போகலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீட்டிலே வந்து கம்பு மாவு வந்து அரைக்க போகிறோம். ஒரு 4-5 தடவை கண்டிப்பாக வந்து கம்பை வந்து கழுவிடுங்க. ஏன்னா அதில் கல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. அது நல்லா வந்து ஊறிடும். தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு துணியில் வந்து பரப்பி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காய வைக்கிறதுனா ரொம்ப நேரம் கிடையாது. அந்த தண்ணி எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கம்பு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா வீட்டிலே வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்பு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கப் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயமும் வந்து சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கினா தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுனால கொஞ்சம் நீல வாக்கில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீல வாக்கில் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுறப்ப சோம்புலாம் இருந்துச்சுன்னா டைஜஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறது. இப்போ நீல வாக்கில் நறுக்கிறேன். வெங்காயத்தையுமே வந்து சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். காந்தாரி மிளகாய் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் ஒன்றே வந்து நிறைய காரமாக இருக்கும். நான் பார்த்து தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகானா உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு காரம் வந்து சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக. அடுத்ததாக ஒரு கைப்பிடி நிறைய வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரையுமே ரொம்ப ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க. நீங்கள் வாரத்தில் டெய்லியுமே வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் டெய்லியுமே வந்து சாப்பிட முடியும்னா வாரத்தில் 3 தடவையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடணும். நம்ம சேனல்லே முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்றது வந்து வீடியோ இருக்குது. உங்கள் குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரையை தொடவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி பண்ணாலும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தோசையாக வந்து செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து க்ரீன் கலர் தோசைன்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்களே தவிர
அதில் முருங்கைக்கீரை இருக்குன்னு தெரியவே தெரியாது. நம்ம ரொம்ப கம்மியான தண்ணி தான் வந்து தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோம். நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக டீப் ஃப்ரை பண்ணுறப்ப நிறைய எண்ணெயை வந்து குடிச்சிடும். அடுத்தது உங்களால் பகோடாக்கெல்லாம் வந்து போடவே முடியாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அடை மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். குழந்தைங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருந்தால் வந்து சாப்பிட்டுடுவாங்க இல்லைங்களா. அதனால இது வந்து குழந்தைங்களுக்கான வெர்ஷன். இதில் முருங்கைக்கீரையும் இருக்கிறதுனால அதுவுமே டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போடணும். டீப் ஃப்ரை ஐட்டம் போடுறப்ப நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஈவனாக வந்து குக் ஆகிருக்கும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அடுத்தது நீங்கள் எப்போ டீப் ஃப்ரை பண்ணாலும் ஒரு இரும்பு வானலை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இரும்பு வானலை ப்ரிஃபர் பண்ணுறப்ப சூடு நல்லா வந்து தாங்கி நிற்கும். அதனால் உங்களோட சிலிண்டருமே வந்து நிறைய வந்து சேவ் ஆகும். சீக்கிரமாக உங்களுடைய குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்மளோட கம்பு பக்கோடாக்கள் எல்லாமே வந்து போட்டாச்சு. 2 பக்கமும் நிதானமாக ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய கம்பு பக்கோடாக்கள் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் இதில் கம்பில் தான் செஞ்சீங்கன்றது உங்கள் வீட்டில் இருக்க யாருமே வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுடைய கம்பு பக்கோடாக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. கலருமே வந்து ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுருங்க. இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னா இந்த மாதிரி வெர்ஷனில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தான ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் புளிச்ச மாவு வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிருக்கணும் இல்லை, நார்மலான புளிப்பில் இருக்க மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த அளவுக்கு வரகு, சாமை, திணை இது 3த்தையுமே ஒரே அளவு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதை நம்மளோட தோசை மாவில் நல்லா வந்து கலந்துக்கோங்க. எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நீங்கள் வந்து கலந்துக்கணும். இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். இதுக்கு தேவையான அந்த கேரட் மிக்சர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கேரட்டை வந்து துருவிக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 பல் வந்து பூண்டு, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி, அது மட்டும் இல்லாமல் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த பச்சை மிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து சீரகம் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தோசை மாவு, ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2மே இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சூடான தோசைக்கல்லில் இந்த மாவை ஊற்றிட்டு சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் தோசை, அதாவது சிறுதானிய கேரட் தோசை வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்பவே வந்து ஹெல்த்தி. சின்ன பசங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது நீங்கள் வந்து இதை சிறுதானியத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட புளிச்ச மாவு இல்லைன்னா காலையிலே மாவை எடுத்து வைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் வந்து சிறுதானிய மிக்சரை வந்து அரைச்சி வச்சுருக்கீங்கள அதை ஆட் பண்ணி வச்சுட்டு ஊற்றுறப்ப இந்த கேரட்டை அரைச்சி ஊற்றி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.